50 வருஷமா இந்த ஒரு குரூப்ல சேர்ந்திருந்த ஒரு பெரிய கண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஒபேக் பத்தி தான் நான் பேச போறேன். ஒபேக்ல 50 வருஷமா யுஏஇ வந்து ரொம்பவே இணக்கமா தான் இருந்துச்சு. யுஏஇ வந்து என்ன ரீசன்னால வந்து லீவ் ஆயிருக்கு? இதனால வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும்? யுஏஇ ஏன் வந்து வெளியேறுச்சு? இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? அதுவும் முக்கியமா நம்மளோட இந்தியாவுக்கு இதுல பெனிஃபிட் ஏதாவது, ப்ராஃபிட் ஏதாவது இருக்கா? அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஒபேக் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒபேக் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அதாவது இது ஒரு ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் குரூப் தான் வந்து இந்த ஒபேக். அதே மாதிரி இதுல வந்து எந்த மாதிரியான நாடுகள்லாம் என்ன நாடுகள்லாம் இணைஞ்சிருக்கோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கிய டிசிஷன் எடுக்கும். அதாவது எவ்வளோ ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ஆயில் பிரைஸ் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய மெயின் கோல் என்ன அப்படின்னா சப்ளைவை கண்ட்ரோல் பண்றது, அதே மாதிரி ஆயில் பிரைஸை ஸ்டேபிளா வச்சுக்கிறது தான் வந்து இதோட மெயின் கோலா இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒபேக்ன்றது ஒரு காற்றல் மாதிரின்னு சொல்லலாம். சப்ளை குறைஞ்சிச்சு அப்படின்னா பிரைஸ் ஏறலாம். அதே மாதிரி இன்க்ரீஸ் அதிகமா பண்ணோம், அதாவது ப்ரொடியூஸ் அதிகமா பண்ணோம் அப்படின்னா பிரைஸ் குறையிறதுக்கான சான்சஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. இந்த ஒபேக்ல எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த பிரைஸா இருக்கட்டும், அதே மாதிரி கண்ட்ரோலா இருக்கட்டும், லிமிட்டா இருக்கட்டும், எல்லாமே ஃபிக்ஸ் பண்றது தான் வந்து ஒபேக் அப்படின்ற மாதிரி சொல்றோம். யுஏஇ இத்தனை வருஷமா இந்த ஒபேக்ல இருந்துட்டு ஏன் வந்து லீவ் ஆனாங்க அப்படின்னா, இந்த ஒபேக்ல கிட்டத்தட்ட 50 வருஷமா வந்து இந்த யுஏஇ இருக்காங்க. யுஏஇ அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அதாவது 2026 மே 1ல இருந்து அபிஷியலா நாங்க வந்து இந்த ஒபேக்ல இருந்து வெளியேற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண டிசிஷன் மாதிரி வந்து பார்த்தாலுமே இது ஒரு குளோபல் ஆயில் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஷாக் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா யுஏஇ ஒரு ஸ்மால் பிளேயர் மாதிரி கிடையாது. இது உலகத்திலேயே ஒரு பெரிய ஆயில் ப்ரொடியூசர்ல வந்து ஒரு நாடு தான் வந்து இந்த யுஏஇ. யுஏஇ ஏன் இதுல இருந்து ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷனை லிமிட் பண்ண சொன்னதுதான் வந்து மெயின் ரீசனே. அதாவது ஒபேக் ரூல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு குவாட்டா இருக்கும். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒரு குவாட்டா இருக்கும். நீங்க வந்து எவ்வளவு வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றதான ஒபேக் சொன்ன மாதிரி. அந்த மாதிரி ஒபேக் சொல்றப்போ, ஆனா யுஏஇ என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இன்னும் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆனா எங்களை வந்து இந்த ஒபேக் வந்து எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து கான்ஃபிளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் வந்து முதல் கான்ஃபிளிக்ட் அப்படின்ற மாதிரியும் முதல் ரீசன் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா அதிக ப்ரொடக்ஷன் டார்கெட். அதாவது யுஏஇ ஆல்ரெடி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரொடக்ஷனோட கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேரல்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 5 மில்லியன் பேரல்ஸை வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம், அதாவது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒபேக்குடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்றப்போ ஒபேக் வந்து ரூல்ஸ் காரணமா ஃபுல் கெப்பாசிட்டியை வந்து யூஸ் பண்ண முடியல. இப்போ நாங்கள் ஒபேக்ல இருந்தோம் அப்படின்னா எங்களுடைய கெப்பாசிட்டி ஃபுல்லா, ஏன்னா நாங்கள் அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி எங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியல, எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகுது அப்படின்றதுனால தான் ஒபேக்ல இருந்து இப்போ யுஏஇ வந்து வெளியேறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இனிமேல் ஃபுல் ஸ்பீட்ல ப்ரொடியூஸ் வந்து பண்ண போறோம் அப்படின்றது சிக்னலும் கொடுக்குறாங்க அப்படின்னே மாதிரியே சொல்லலாம். ஏன்னா வந்து கெப்பாசிட்டியை வந்து அவங்க கம்மி பண்றாங்க. ஏன்னா கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கு, எங்களால் வந்து நிறைய பண்ண முடியும், ஆனா ரூல்ஸ் இருக்கு, எங்களை ரெஸ்ட்ரிக்ட் இருக்கு, எங்களை வந்து ஒபேக் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அதனால எங்களால ஓவராலா வந்து அதிகமா பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் யுஏஇ இப்ப வெளியேறி இருக்காங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து ஸ்லோலியா ரெனிவல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ரெனிவல் எனர்ஜிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஆயில் டிமாண்ட் வந்து ஃபியூச்சர்ல கம்மியாகலாம். ஏன்னா வந்து இப்போ சோலார் சிஸ்டம் எல்லாமே இந்த மாதிரி போயிட்டு இருக்கனால ஆயிலுடைய டிமாண்ட் வந்து ஃபியூச்சர்ல குறையும். இப்போ வந்து ஆயிலுடைய டிமாண்ட் வந்து இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நாங்க வந்து சம்பாரிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி நினைச்சு, அதனால இப்போ டிமாண்ட் இருக்கிற போதே மேக்சிமம் ப்ராஃபிட் வந்து நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்றதுனாலதான் இப்போ யுஏஇ வந்து ஒபேக்ல இருந்து வெளியே இருக்காங்க. அதாவது சேல் மோர் ஆயில் பிஃபோர் இட் பிகம்ஸ் லெஸ் வேல்யூபிள். இது ஒரு லாங் டேர்ம் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னே சொல்லலாம். ஒபேக்மே வந்து இன்னும் சில கண்ட்ரீஸ்ல இன்டர்னல் பாலிடிக்ஸா இருக்கட்டும், சில கான்ஃபிளிக்டா இருக்கட்டும், இன்னும் சில நாடுகளோட இன்னும் வந்து அதோடைய உறவு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒபேக்லயே வந்து இட் செல்ஃப் யூனிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா சவுதி அரேபியாவோட வந்து பாலிசி டிஃபரன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸா இருக்கு. அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இப்போ இருக்குது. அதே மாதிரி வெஸ்ட் ஏஷியா
கான்ஃபிளிக்ஸுமே வந்து இப்போ இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து யுஏஇக்கு ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷனை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால குளோபல் அளவுல என்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா ஒபேக் உடைய மதிப்பு குறையும். ஸோ ஒபேக்ல இருக்கிற ஒரு நாடு வெளியேறிச்சு அப்படின்னா அதை மதிக்காம வெளியே போகுது அப்படின்றதுனால ஒபேக் உடைய அந்த மதிப்பா இருக்கட்டும் எல்லாம் வீக் ஆகும். ஸோ ஒரு பெரிய மெம்பர் வெளியேறினா அப்படின்னா ஒபேக் ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்கா குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் ஓவர் ஆயில் பிரைஸ்மே வீக் ஆகும். செகண்ட் பாயிண்ட், ஆயில் பிரைஸ் குறையுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து சப்ளை அதிகமானா மட்டும்தான் ஆயில் பிரைஸ் குறையும். ஸோ யுஏஇ ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுனா லாங் டேர்ம்ல ஆயில் பிரைஸ் டவுன்வர்ட் ப்ரெஷர் வரும். ஸோ ஆனால் ஷார்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா வார் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்னால ஒரு வேலட்டில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து மார்க்கெட் இன்ஸ்டெபிலிட்டி. அதாவது ஒபேக்கோடைய கோஆர்டினேஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆயில் மார்க்கெட்ல ஒரு அன்பிரடிக்டபிள் ஆகும். ஸோ பிரைஸ் வந்து ஸ்விங்ஸ் ஆகுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எப்பயும் போல ஒரு ஆயில் இம்போர்ட்டிங் கண்ட்ரி தான். ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் டைரக்டா ஆயில் பிரைஸ்க்கு டிபெண்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆயில் பிரைஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல விஷயம். அட் த சேம் இன்ஃப்ளேஷன் குறையும். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் பிரைஸ்மே வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். இதுல ரிஸ்க் என்ன அப்படின்னா வேலிடிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிளானிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால ஒரு மிக்ஸ்டு இம்பாக்ட் தான் இருக்கும் நம்மளோட இந்தியாவுக்கு. ஸோ யுஏஇ எடுத்த இந்த டிசிஷன் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸிட் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ஃபுல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ ஆனால் இது வந்து ஒரு ஒபேக்கோடைய பவருக்கு ஒரு கிராக், ஒரு பெரிய கிராக் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குளோபல் ஆயில் மார்க்கெட்ல ஒரு ஃபியூச்சர்ல ஒரு சேஞ்ச் வந்து ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால அந்த பிரைஸ் கம்மியாகலாம் இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா இன்ஸ்டெபிலிட்டி திருப்பி இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ யுஏஇ எடுத்த இந்த டிசிஷன் வந்து எப்படி இம்பாக்ட் இருக்கும், அவங்க எடுத்த முடிவு கரெக்டா தப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.